என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? என்னோட வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நான் காவியா அமைச்சிருக்காங்க. காவியாவோடது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ காவியாவுக்கு வந்துட்டு காவியா ஸ்ரீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு பெங்களூரு. ஸோ இந்த மேக்கப் அப்படின்றதுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் மாற்றணும்ப்பா. மேக்கப்புக்கு மட்டும் ஸ்பெல்லிங் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மேக்கப் ஆர்டிஸ்ட் பெங்களூர். ஓகே. கீழே வந்துட்டு சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சுருக்கீங்க. ஓப்பன் டு ட்ராவல், 10 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பியூட்டிஷியன். அகெயின் பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் கோர்ஸ். ரெண்டு பியூட்டிஷியன் வருதுல்ல? சரி, ஓகே. நீங்கள் அது கோர்ஸ்க்காக போட்டிருக்கீங்க. பெங்களூர். ஓகே. நீங்கள் நம்பர் தனியாக, வாட்ஸ்அப் லிங்க் தனியாக போட்டிருக்கீங்க. இப்போ வாட்ஸ்அப் லிங்க்கில் நம்பர் அதிலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்பர் தனியாக போட தேவையில்ல. ஒரு சிலர் நம்பர் தெரியக்கூடாதுன்றதுக்காக வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து நம்பர் போட மாட்டாங்க. பட் நீங்கள் நம்பரும் போட்டுட்டு வாட்ஸ்அப் லிங்க்கும் போடும்போது அதை நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்லேயே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெட்டராக இருக்கும். காவியாஸ்ரீ இருந்தீங்கன்னா ஓகே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேலூர் சென்னை மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க. இது ஃபுல்லாக தெரியல எனக்கு. பாதி கட்டாக இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புனிதா மெகந்தி ஆர்டிஸ்ட்டு. புனிதா மெகந்தி ஆர்டிஸ்ட் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. காவ்யாஸ்ரீ, தேங்க்ஸ். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? புனிதா மெகந்தி ஆர்டிஸ்ட். ஸோ மேலே உங்களுடைய நேமில் வந்து ஐஎம் புனிதா லக்ஷ்மணன் _VLKன்னு போட்டிருக்கீங்க. இது மாதிரி போடாதீங்க. அதில் உங்களுடைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸ் அப்படின்றது இப்போ நீங்கள் மெகந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்னா உங்களோட பிளேஸ் மெகந்தி ஆர்டிஸ்ட் சென்னை புனிதா, இல்லைனா சென்னை மெகந்தி ஆர்டிஸ்ட் புனிதா. ஸோ அந்த மாதிரி போடுங்க. கீவேர்ட்ஸோடு சேர்த்து உங்களுடைய ஐடி நேமை போடுங்க. ஓகேவா? அந்த ஆஃப்டரில் வந்து நீங்கள் இன்னுமே வந்து அந்த நேம் சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது கீழே வந்து பயோவில் மேக்கப் ஆர்டிஸ்ட் நாகப்பட்டினம் போட்டிருக்கீங்க. அதை வந்து நேமில் போடணும். பயோவில் போடாமல் நேமில் போடுங்க. மேபி நீங்கள் மிஸ்டேக்கனாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை நேமில் போடணும். இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல ஐஎம் புனிதா லக்ஷ்மணன் VLK இருக்குல்லையே, அந்த இடத்துல போடணும். அதுக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க் கரெக்டு. வெட்டிங், என்கேஜ்மெண்ட், பேபி ஷவர். ஓகே. கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம். அதெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம இந்த மெகந்தி ஆர்டிஸ்ட் நாகப்பட்டினம் எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது மலர் மேக்கப். நீங்களும் அதே மிஸ்டேக் தான். மேலே மலர் மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கீவேர்ட்ஸ் போடணும். என்ன உங்களை சர்ச் பண்ணால் என்ன வரணுமோ அந்த கீவேர்ட்ஸ் போடுங்க. ஓகேவா? அடுத்தது பயோ. இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எது நல்லா பண்ணுவீங்க, என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகேவா? கீர்த்தி மேக்கப் ஆர்டிஸ்ட் மேலே உங்களுடைய இதை ஆட் பண்ணிக்கோங்க. கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல இந்த நீங்கள் ஐடியில் போடுற மாதிரி அண்டர் ஸ்கோர்லாம் போட வேணாம். ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்து போட்டாலே போதும். கீர்த்தி ஸ்பேஸ் மேக்கப் ஸ்பேஸ் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஊர் பேர் போடணுன்னா ஊர் பேர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்லேயே நம்பர் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது போடலாம். உங்களோட சர்வீசஸ் பற்றி போடலாம், உங்களுடைய அத்தாரிட்டி பற்றி போடலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் போடலாம். ஓகேவா? அடுத்தது மதுரை மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இது ஒரு நல்ல கீவேர்டு தான். இது கூட உங்கள் பேரும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் சாரீ DM ஃபார் புக்கிங்ஸ். ஓகே. இது எல்லாமே ஓகே. வெரி குட். இது ஓகே. பர்ஃபெக்ட். காவ்யாஸ்ரீ மேக்கப் ஆர்டிஸ்ட் பெங்களூர் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே. யமு மேக்கப் ஆர்டிஸ்ட். யமு வந்துட்டு யமுனா மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் வச்சுருக்கீங்க. ஸோ இது ஓகே தான். இன்னுமே நீங்கள் ஊர் பேர் ஆட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அது ஏன்னா மோஸ்ட்டாக சர்ச் பண்ணுறவங்க ஊர் பேர் ஏரியா பேர் போட்டு தான் சர்ச் பண்ணுவாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்லி பட்ஜெட். இதெல்லாம் ஓகே. இது நான் மார்னிங்கே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது கவி மேக்கோர் ஆர்டிஸ்ட். லயனஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். சூப்பர். உங்களோட அத்தாரிட்டி, உங்களோட credibility, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கீங்க. இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட். வெரி குட், வெரி குட்.
எல்லாமே ஓகேடா. வாட்ஸ்அப் லிங்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. யூடியூப் லிங்க் தான் ஃபஸ்ட்டு தெரியுது. வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேக் ஓவர் பை எலா. எல்லா பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. வெரி குட். பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமின்னு போட்டால் உங்கள் நேம் வரும். பட் எந்த ஊருன்றதையும் சேர்த்து போடுங்க. ஸோ அப்போ தான் பிரைடல் ஸ்டுடியோ இன் சென்னை, பிரைடல் ஸ்டுடியோ இன் பெங்களூர் அப்படி போட்டாலும் உங்களோட அகாடமி வரும். ஓகேவா? ஸோ 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மிச்சது எல்லாமே ஓகே. வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க, லிங்க் ஆட் பண்ணுங்கள். லிங்க் எதுக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் அனுப்புறீங்கன்னா அந்த நம்பர் எடுத்து அவங்களோட ஃபோனில் சேவ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே மெசேஜ் வரும். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு, சாரி மெசேஜ் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஹேஷ்டேக்ஸ் வரக்கூடாதுடா. ரம்சீனா மேக் ஓவர்ஸ். பயோவில் ஹேஷ்டேக்ஸ் போடாதீங்க. பயோவில் வந்துட்டு வேர்டிங்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஹேஷ்டேக்ஸ் எங்கே போடணும் அப்படின்னா உங்களோட போஸ்டில் தான் ஹேஷ்டேக்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மதுரை மேக்கப் ஆர்டிஸ்ட் எஸ்தர் கிருபா மூவா, திண்டுக்கல், சென்னை. ஸோ ஓகே தான். மதுரை மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இது நீங்கள் கீவேர்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்றது தெரியுது. மேக்கப் ஆர்டிஸ்ட் மதுரை, திண்டுக்கல், சென்னை போட்டுட்டு இல்லைன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிருபா மதுரை, திண்டுக்கல், சென்னை அது மாதிரி மொத்தமாக ஊர் பேர் போட்டுருங்க. ஓகே தான், இது ஓகே. இந்த எம்யூஏன்றது மோஸ்ட்டாக யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட், பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படி தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எம்யூஏ வந்து கீவேர்ட்ஸில் அவ்வளோவா யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது ஒசூர் தர்மபுரி மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் மார்னிங் பார்த்தேன். ரியாஸ் மேக்கப் மேஜிக் சர்டிஃபைட் 3 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓகேடா. சூப்பர். அடுத்தது மலர் சூர்யா, வேலூர் மேக்கப் ஆர்டிஸ்ட் மலர்கொடி, சென்னை போட்டிருக்கீங்க. வேலூர், வெரி குட். ப்ரொஃபஷனல் லைனஸ் நீங்களும் வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டர். ஸோ ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட், சாரி பியூட்டிஷியன், ஓப்பன் டு ட்ராவல், வாட்ஸ்அப், வெரி குட். நம்பர் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதில் தெரியாத மாதிரி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. 4 இயர்ஸ் மேக் ஓவர் வேரினி, 4 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபைட், சிக்னேச்சர் லுக் டூ யூ ஃபினிஷ், வெரி குட். ஸோ இந்த மாதிரி சிக்னேச்சர் லுக் நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட், எதில் எக்ஸ்பர்ட், இதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க மற்றவங்க பார்க்குறவங்கன்னா. ஸோ மடிசார் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி போடும்போது யாருக்காவது மடிசார் வேணும் அப்படின்னா உங்களை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். கால் டு ஆக்ஷன் இல்லை இதில். ஸோ கீழே வந்து கிளிக் திஸ் லிங்க் டு என்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோ மார்க் போட்டு வாட்ஸ்அப் லிங்க்குக்கு மேலே வர மாதிரி போட்டுருங்க. அடுத்தது ஆதி மெகந்தி ஆர்டிஸ்ட். ஸோ சர்டிஃபைட் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட், 4 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ப்ரைடல் பேபி ஷவர், கெஸ்ட் மெகந்தி, பிரைட்ஸ்மேட், போர்ட்ரைட். மோஸ்ட்லி நீங்கள் கீவேர்ட்ஸாக போட்டிருக்கீங்க, அதுக்கு பதிலாக வேர்டிங்ஸாக போடுங்க. நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் போர்ட்ரைட், கெஸ்ட் மேக்கப், ஐ கேன் டூ கெஸ்ட் மேக்கப், பிரைட்ஸ்மேட் மேக்கப் ஆல்சோ, ஐ எம் ஸ்பெஷலிஸ்ட் இன் சம்திங் மெகந்தி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்டிங்ஸாக ஒரு பேராவாக போடுங்க. ஜஸ்ட் கீவேர்ட்ஸாக போடாதீங்க. அதுலேயே அந்த கீவேர்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிச்சதெல்லாம் ஓகே. வாட்ஸ்அப் லிங்க் ஓகே. மெயினாக நேமில் அப்படியே கண்டினியூவாக போட்டிருக்கீங்க மதுரை மெகந்தி ஆர்டிஸ்ட்னு, அப்படி போடக்கூடாது. ஸ்பேஸ் கொடுத்து போடணும். சர்ச் பண்ணும்போது நம்ம கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுவோம், ஸ்பேஸ் விடாமல் போட மாட்டோம். அந்த இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மாதிரி ஆயிடுச்சு சர்ச். ஸோ சர்ச் வந்து ஸ்பேஸ் கொடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது வேணும்னா சர்ச் பண்ணி தான் தேடுறாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அப்போது யாருமே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டா ஐடி போட்டு சர்ச் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஆர்கானிக் ஸ்வீட், ஆர்கானிக் கேக்ஸ் வேணும்னா ஆர்கானிக் கேக்ஸ் இன் சென்னை. இப்போ வந்துட்டு மெகந்தி வேணும்னா மெகந்தி ஆர்டிஸ்ட் இன் பெங்களூர், மெகந்தி மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் டி நகர், மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை, அப்படி போட்டு தான் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் முக்கியமாக என்ன மாதிரி சர்ச் நடக்குமோ அதை நம்ம நேமில் வச்சோன்னா தான் நமக்கு புக்கிங்ஸ் நிறைய வரும், என்கொயரிஸ் நிறைய வரும். அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம போட்டிங்கன்னா அது சர்ச்சில் காட்டாது. எந்த மாதிரி அவங்க சர்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்கள் வைக்கணும். ஓகேவா? மிச்சதெல்லாம் ஓகேடா. சேஞ்சஸ் பார்த்துக்கோங்க. புனிதா மெகந்தி நீங்களும் அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு யாருக்காவது கரெக்ஷன் இன்னும் சொல்லாமல் இருந்துச்சுன்னா
எனக்கு நீங்கள் இப்போ குரூப்பில் உடனே அனுப்புங்க, நான் உடனே கரெக்ஷன் கொடுக்குறேன். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் 14 டேஸ்க்கு அப்புறம் தான் சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி வருது வரவங்களுக்கு. 14 டேஸ்க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 2 வாட்டி தான் சான்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சேஞ்ச் பண்ண முடியாது. சாரி ப்ரீ ப்ளீட்டிங் draping யஷ்வந்த்பூர். ISO certified saree drapist and educator, very good. Trained 400 plus students, super. Saree ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ். இந்த மாதிரி மோர்னு வர மாதிரி வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மோர் ஆப்ஷன் இல்லாத மாதிரி முடிச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தடுத்த லைன் கொடுக்கலாம், ஒரே லைனில் கொடுக்காதீங்க. அடுத்தடுத்த லைன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. வாட்ஸ்அப் லிங்க் ஓகே, பட் வாட்ஸ்அப் லிங்க் கிளிக்கபிளாக இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். ஏன்னா கிளிக்கபிளாக இருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் காட்டும், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் ப்ளூ கலரில் காட்டல அப்படின்னா அதை கிளிக் பண்ண முடியாது, யாராலையும் கிளிக் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கரெக்டாக அதை லிங்க் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஆட் பண்ணியும் வேஸ்ட் ஆகிடும். வேற யாருக்காவது இருக்காப்பா? வேற யாராவது நான் மிஸ் பண்ணியிருக்கேனா? மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் இப்போ குரூப்பில் அனுப்புங்க, நான் இமீடியட்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம்ப்பா. ரியா மேக்கப்போட மிஸ்டேக் சொல்லுங்க மேம். எனக்கு அது ஜஸ்ட் ரிப்ளை பண்ணி குரூப்பில் அனுப்புங்கடா. நிறைய வந்திருக்கா, அதனால எனக்கு தெரியல எதுன்னு. வாட்ஸ்அப் லிங்க் நம்பர் ஜாயின் பண்ணி எப்படி போடுறது அக்கா? வாட்ஸ்அப் லிங்க் நீங்கள் நம்பர் ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு சேட்டில் அனுப்புகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் அனுப்பியிருக்க மாதிரி பாருங்கள். இந்த இடத்துல 91க்கு அப்புறம் உங்கள் நம்பர் வரணும். இதுதான் வாட்ஸ்அப் லிங்க்கு. ஓகேங்களா? ஸோ சென்னை மேக்கப் ஆர்டிஸ்ட் நந்தினி, மேக்கிங் எவ்ரி பிரைட் ஃபீல் ஸ்பெஷல், ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபைட் பிரைடல்ஸ் ஹேர் ஸ்டைலிங். ஓகே, குட், நல்லா இருக்கு. வாட்ஸ்அப் லிங்க் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதில் ஸ்பெஷலிஸ்ட், எது நல்லா பண்ணுவீங்க, உங்களுக்கு எது நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும் உங்களால், ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். கிளைண்ட் வந்து அது அது பண்ணணுன்னா உங்களை கூப்பிடணும். ஸோ அந்த மாதிரி. பானு மூவா அனுப்பியிருக்கீங்க. பானு அண்டர்ஸ்கோர் மூவா, இதை வந்து நீங்கள் நேமில் வச்சுருக்கீங்களா, அந்த இடத்துல பானு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வைக்கலாம், இல்லை பானு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு வைக்கலாம். வச்சுட்டு கூட ஊர் பேரும் போடலாம். இது மாதிரி போட்டால் தான் நீங்கள் சர்ச் பண்ணும்போது வருவீங்க. வெறும் பானு மூவான்னு போட்டிங்கன்னா சர்ச் பண்ணும்போது நம்ம நேம் வராது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ட்ராவல் அரௌண்ட் தமிழ்நாடு, ப்ரொஃபஷனல் மேக்கப், டிஎம் ஃபார் பிரைடல் ஷூட், கொலாப், மேக்கப் ஹேர் ஸ்டைலிங். மேக்கப் ஹேர் ஸ்டைலிங் சாரீ ட்ரெப்பிங்கிறது நீங்கள் தனித்தனியாக கீவேர்ட்ஸ் வைக்கணும்னு இல்லை. ஆல்ரெடி மேக்கப்ன்ற கீவேர்டு உங்கள் பயோவில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஹேர் ஸ்டைல் அண்ட் ட்ரேப்பிங்னு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்டைல் அண்ட் சாரீ ட்ரேப்பிங் ஆல்சோ வி கேன் டூ அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே கீவேர்டை 2 3 வாட்டி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஒரு கீவேர்டு ஒரு வாட்டி இருந்தாலே போதும், அதை பற்றி சர்ச் பண்ணால் நம்மளது வரும். ஸோ ஒரே கீவேர்டை 2 3 வாட்டி போடும்போது நமக்கு ஸ்பேஸ் தான் வேஸ்ட்டாக போகும். அதனால நம்ம வேறு வேர்டிங்ஸ் போட முடியாமல் போயிடும். ஓகேங்களா? வெரி குட். வாட்ஸ்அப் லிங்க் இல்லை பாருங்கள், வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணுங்கள் பானு. ஓகே. வேற யாருக்காவது இன்னும் பெண்டிங் இருக்கா? எல்லாருக்கும் நான் கிளியர் பண்ணிட்டேன்ல, இன்னும் எதுவும் இல்லைல்ல? ரம்சீனா பார்த்துட்டேன். வேற ஏதாவது இருக்கா? பவித்ரா பாலகுமாரன் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் போட்டு பாலமுருகன். வேற ஏதோ போட்டிருக்கீங்க, அது எனக்கு ஃபுல்லாக தெரியல. உங்கள் ஊர் பேருன்னு நினைக்கிறேன். ஓகே. திரும்ப நீங்கள் அதே ஊர் பேரை பயோவில் போடணும்னு கிடையாது, நேமில் போட்டாலே போதும். உங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கும் ப்ளூ கலரில் இல்லைப்பா, அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் ஓகே.
இதுவும் ஓகே. பவித்ரா பாலமுருகன் இது ஓகே. ராஜஸ்ரீ மேக்கப் ஆர்டிஸ்ட், மெகந்தி ஆர்டிஸ்ட் 2 ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க. பெங்களூர் பெங்களூர் மேக்கப் அண்ட் மெகந்தி ஆர்டிஸ்ட் போட்டாலே போதும். மேக்கப் ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணாலும் நீங்கள் தான் வருவீங்க, மெகந்தி ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணாலும் நீங்கள் தான் வருவீங்க. ஓகே, இதெல்லாம் நான் மார்னிங் சொல்லிட்டேன். ஓகேவா? வேற ஏதாவது இருக்காப்பா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? என்னடா இந்த டைம்ல வந்து லைவ் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். நான் வந்து எதுவுமே பண்ணல. ஃபேஸ் வாஷ் கூட இன்னும் பண்ணல. அப்படியே வந்து உட்காந்துட்டேன் ட்ரெஸ் மாத்திட்டு. ஸோ ஏன்னா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருச்சு மழையில. ஸோ அதனால வந்துட்டு டக்குன்னு எனக்கு தோணுச்சு, நம்ம ஒவ்வொன்றா வாய்ஸ் நோட் அனுப்புறதை விட இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஒரே வீடியோவாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஹவு மேக் திஸ் மேம் லிங்க் ஆஃப்டர் நம்பர். எஸ்ப்பா, நீங்கள் இதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி ஆட் லிங்க்ல போய் போட்டாலே போதும். WA.ME போட்டு ஸ்லாஷ் போட்டு 91 போட்டு உங்கள் நம்பர், அவ்வளோதான். ஓகேவா? சரண்யா, உங்களுக்கு தான். நீங்கள் வந்துட்டு இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பர் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு இதை பண்ணி கூட அனுப்புகிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணி லிங்க்ல ஆட் பண்ணாலே போதும். ஜாயிண்டாக எப்படி தரணும்னு கேட்குறீங்களா? கண்டினியூஸாக அப்படி தாண்டா கொடுக்கணும். அப்படியே நீங்கள் WA.ME ஸ்லாஷ் போட்டு 91 போட்டு உங்கள் நம்பர், அவ்வளோதான். அது அப்படியே பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா லிங்க் மாதிரி அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாவில் அனுப்பலாம். யாருக்கு அனுப்பிச்சாலும் அந்த அந்த லிங்கை டச் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும். ஸோ அது நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லையா? ஓகே, ஓகேடா. தேங்க்யூ காவ்யஸ்ரீ. தேங்க்யூ. இந்த மாதிரி கொஞ்சம் சடனாக அப்பப்போ லைவ் வருவேன். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அண்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து டாஸ்க் கொடுக்க கொடுக்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா குரூப்பில் அனுப்புங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். பாய். டைம் ஆயிடுச்சு, 10 o'clock ஆயிடுச்சு. ஓகே, எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட்.